Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRV Computer Instructor Grade 1. Unit 5 C++, அதில் PHP அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ PHPயில் இது மூணாவது வீடியோ, ஏற்கனவே 2 வீடியோ இருக்குது, அது பார்க்காதவங்க பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் PHP. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது PHP function and array. PHP function and array. In PHP server-side scripting language, functions and array concepts are very important to solve the many complex problems in real world. So real world இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு PHPயில் இருக்கக்கூடிய இந்த server-side scripting language ஃபங்க்ஷனும் அரேவும் ரொம்ப முக்கியம். So PHP server-side scripting language. PHP has over 700 functions built in that perform different tasks. So PHP 700க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன் அதிலே பில்டாகி இருக்குது. Built-in functions are functions that exist in PHP installation package. இது முக்கியம் பாருங்கள். Built-in functions are functions that exist in PHP installation package. PHP installation packageலேயே அதையே ப்ரீ பில்டாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Functions in PHP. In most of the programming language, a block of segment in a program that performs specific operations like insert, execute, delete, calculation, etc. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பெரும்பாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட், இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் எ ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த பகுதி, அந்த பிளாக் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் செய்யுது. அது என்னென்னா இன்சர்ட், எக்ஸிக்யூட், டெலிட்டு, கால்குலேட், அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் செய்யுது. அதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆர் நோன் ஆஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா இது படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பிளாக் ஆஃப் செக்மெண்ட், ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் ஃபங்க்ஷன். A function is a type of subroutine or procedure in a program. ரொம்ப முக்கியம், இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. A function is a type of subroutine or procedure in a program. ஒரு ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்றது வந்து சப்ரூட்டீன் ப்ரொசீஜராக இருக்கலாம். A function is a type of subroutine or procedure in a program. A function will be executed by a call to the function and the function return any data type values or null value to called function in the part of respective program. A function will be executed by a call to the function. So function வந்து அழைக்கும் போது அது எக்ஸிக்யூட் ஆகுது. கால் டு த ஃபங்க்ஷன், இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கால் டு த ஃபங்க்ஷன், எப்போ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா அப்படின்னா கால் டு த ஃபங்க்ஷன் அண்ட் த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் எனி டேட்டா டைப் வேல்யூஸ். ஃபங்க்ஷன் என்ன டேட்டா டைப் வேல்யூனாலையும் அனுப்பும் அல்லது நல் வேல்யூ கூட அனுப்பும். எங்கன்னா to called functions in the part of respective program. To called function in the part of respective program. ரொம்ப முக்கியம், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக ரொம்ப முக்கியம். PHP இல்லாமல் ஜென்ரலாகவே இது எல்லாமே ரொம்ப முக்கியம். Functions can be divided into 3 types. ஒன்று user defined function, pre-defined or system or built-in function, parameterized function. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று user defined function, 2 pre-defined function அல்லது சிஸ்டம் ஃபங்க்ஷன் அல்லது பில்டின் ஃபங்க்ஷன். 3 ஒன்றே தான். ப்ரீ டிஃபைன்டு, சிஸ்டம், பில்டின் ஃபங்க்ஷன் 3 ஒன்றே தான். 3 பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் UDF in PHP gives a privilege to user to write their own specific operation inside of existing program module. ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. user to write their own specific operation inside of existing program model. ஸோ யூசர் வந்து தாங்களே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் மாடலில். இன்சைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் மாடல். 2 important steps the programmer has to create for users defined functions are. ரொம்ப முக்கியமான ஒரு 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, function declaration. A user defined function declaration begin with the keyword function. ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டோட துவங்கணும். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து எந்த கீவேர்டோட துவங்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டோட துவங்கணும். யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக். சின்டாக்ஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேம் இருக்குது.
ஸோ ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட்டு கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ ஃபங்க்ஷன்ற நேமோடு ஆரம்பிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம், ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கணும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் காலிங். ஒன்ஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை எ ஃபங்க்ஷன் கால். ஒன்ஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை ஃபங்க்ஷன் கால். The programmer has to give a function's call inside the respective program. Once a function is defined, it is executed by a function call. The programmer has to give a function's call inside the respective program. For example, கொடுத்துருக்காங்க பாருங்க, syntax function name அதான் எக்ஸிக்யூட் பண்ணுறது. அந்த ஃபங்க்ஷன் நேம் ஏற்கனவே நம்ம கொடுத்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே கொடுக்க போகிறோம், ஃபங்க்ஷன் நேம். உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், PHP ஓப்பன் ஆகிருக்கு, ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்கோ என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு பிரிண்ட் ஆகணும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு முடிஞ்சிடுச்சு, அந்த ஃபங்க்ஷனோட ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட்டு இங்கே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க, இன்சர்ட் மெசேஜ். இதான ஃபங்க்ஷனு இன்சர்ட் மெசேஜ். ஸோ கால் த ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ். PHP க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் PHP as a wide collection of built-in function that can be called directly from within a script to perform a specific task. ப்ரீடிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்குறோம், ப்ரீடிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அது பார்க்குறோம். அது என்னென்னா PHP ஆஸ் ஏ வைடு கலெக்ஷன் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் இருக்குது, PHPலேயே இருக்குது. தட் கேன் பி கால்ட் டைரக்ட்லி ஃப்ரம் வித்தின் ஏ ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம டைரெக்டாகவே கால் பண்ணிக்கலாம். டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க், குறிப்பிட்ட பணியை செய்கிறதுக்காக ஏற்கனவே அவங்களே பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க. தீஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஆர் வாட் மேக் PHP a very efficient and productive scripting language. No installation is required to use this function. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக எதுவும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண தேவையில்லை, அதுவே சூப்பராக ஒர்க் ஆகுது. எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவ். தி PHP built-in function may be classified into various categories. லைக் நிறைய கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒன்று பாருங்கள், PHP string function, functions that help us to manipulate strings எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு PHP string function யூஸ் ஆகுது. PHP array function that allow you to access and manipulate arrays மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த PHP array function யூஸ் ஆகுது. அடுத்தது PHP math function that help to perform mathematical operationலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த PHP math functionனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். PHP MySQLi function, so function that allow you to access MySQL database server. So MySQL database server நம்ம access பண்ணணும் அப்படின்னா PHP MySQLi ஃபங்க்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். PHP file system function that allow you to access and manipulate the file system. ஸோ ஃபைல் சிஸ்டம் அக்சஸ் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னா PHP ஃபைல் சிஸ்டம் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது மூணாவது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். Values can be passed from one function to another function through parameters. Values can be passed from one function to another function through parameters. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறது பேராமீட்டர்ஸ் மூலிமா தான் பாஸ் பண்ணுறோம். அது C++ எல்லாத்தையுமே நம்ம அப்படி தான் படிச்சிருக்கிறோம். The parameter is also called as arguments. It is like variables. The parameter is also called as arguments. பெரும்பாலும் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியம், இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் லைக் வேரியபிள்ஸ், இது கண்டிப்பாக வேரியபிள்ஸாக தான் இருக்கும் பெரும்பாலும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. த பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் இது படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின்ஸ் ஆன்சர் படிச்சுக்கோங்க. த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் இன்சைட் ஆஃப் த பேரான்தீசஸ். The arguments are mentioned after the function name. Function நேமுக்கு அடுத்தது ஆர்குமெண்ட் இருக்கணும் அண்ட் இன்சைட் ஆஃப் த பேரான்தீசஸ். ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. The arguments are mentioned after the function name. ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். This is no limit for sending argument, just separate them with a comma notation. எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் கம்மா போட்டு எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணாலும் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் வித் ஒன் ஆர்குமெண்ட், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. PHP ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நேம் ஸ்கூல் நேமு, உள்ளே வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்குது. $s நேம்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டாலர் இருக்கணும், வேரியபிள்னால் டாலர் இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, PHPயில் வேரியபிள் அப்படின்னா டாலர் சிம்பிள் இருக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்கோ $s நேம் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ
அது கூட இன் தமிழ்நாடுன்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஸ்கூல் நேம் டபுள் கொட்டேஷனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் நேமுக்குள்ளே இந்த ஸ்கூல் நேம் இந்த இது வரும் இல்லைங்களா, இங்கே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அப்படின்னு பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா. அடுத்த லைனில் பிரேக் இருக்கிறதுனால அடுத்த லைனில் திருப்பியும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு. அதே மாதிரி எல்லாமே எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் வித் 2 ஆர்குமெண்ட்ஸ் $s_name அண்டு $strength 2 ஆர்குமெண்ட் இருக்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் $s_name, $strength. எத்தனை ஆர்குமெண்ட்னாலையும் கொடுத்துக்கலாம், கம்மா போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எக்கோ $s_name இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ், அது டபுள் கொட்டேஷனில் போட்டு ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே தான் இந்த ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் அந்த ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் கொட்டேஷனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கம்மா போட்டு ஸ்ட்ரென்த்து 200 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 5. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் நேமுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் இருக்குது இல்லைங்களா. 2 ஆர்குமெண்ட் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா மதுரை 200, இந்த S_name மதுரை, ஸ்ட்ரென்த்துக்கு 200. அப்போது எக்கோ இதுதான் பிரிண்ட் ஆகிறது. S_name என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் 200, இந்த ஸ்ட்ரென்த்துக்கு 200. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் 300. அதே மாதிரி சென்னை 250, காஞ்சிபுரம் 100, திருநெல்வேலி 200 அப்படின்னு லைனாக பிரிண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எ ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் எ வேல்யூ யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுன்னாலையும் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். PHP ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க சம்மு, 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய். ஜெட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸையும் ஒய்யும் கூட்டி ஜெட்டில் போட்டுடணும். ரிட்டன் ஜெட்டில் என்ன ஆன்சர் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எக்கோ 5 + 10 = 5யும் 10யும் கூட்டினா அப்போ சம் ஆஃப் 5, 10 அப்படின்னு இருக்கும். சம் ஆஃப் 5, 10 அப்படியே கண்டுபிடிச்சி இங்கே ஓடும். சம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சம் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 10, எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 10 ரெண்டுத்தையும் கூட்டினா 15. ஸோ ஆன்சர் வந்து 15. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் நல்லா பாருங்கள். ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். 5 + 10 = 15 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிரேக் இருக்கிறதுனால அடுத்த லைனு 7 + 13 20. ஸோ ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும், இங்கே எல்லாம் சேர்ந்து ஜெட்டுக்கு ஆன்சரு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா. அப்போது 7 + 13 அடுத்த லைனில் திருப்பியும் 2 + 4 = 6 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும். இது ஈஸி, சிம்பிள். அதனால் இது நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா கூட போதும், ஈஸியாக புரிஞ்சிக்கும். One of the most useful aspects of using arrays in PHP is when combined with the for each statement. So for each statement யூஸ் பண்ணி PHPயில் அரேஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. This allow you to quickly loop through an array with very little code. கொஞ்சம் கம்மி ப்ரோக்ராம் போட்டு கூட நம்ம அரேவை யூஸ் பண்ணி இந்த ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அரே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம PHPயில். Array in PHP. So array is a concept that stores more than one value of same data type, homogeneous. ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அரேன்னு சொல்லி ஜென்ரலாக கேட்பாங்க. Array is a concept that store more than one value of same data type in single array variable, homogeneous. There are 3 type of array concept in PHP. ஒன்று indexed array, இன்னொன்று associative array, மூணாவது மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ 3 அரே இருக்குது. ஒன்று இண்டெக்ஸ்டு அரே, 2 அசோசியேட்டிவ் அரே, 3 மல்டி டைமென்ஷனல் அரே. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்டு அரேஸ். An array is defined using the keyword array. Each element of line array is assigned on index. ஸோ அரேன்ற கீவேர்டோட யூஸ் பண்ணி அரேவை நம்ம அசைன் பண்ணுறோம். Each element of line array is assigned on index values which comes from 0 and end with n-1. ஸோ ஒவ்வொரு அரேவிலையும் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும். 0வில் ஸ்டார்ட் ஆகும், கடைசியாக n-1 எத்தனை இருக்குதோ அதை ஒன்று மைனஸ் பண்ணி வரும். The user can access the array element using the as name followed by index value. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். $array_variable அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு அரேன்னு ஒன்ற கீவேர்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. அரே டிஃபைன் வித் தி கீவேர்டு அரே கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ அட் 0th பொசிஷனு, 1வது பொசிஷன், 2வது பொசிஷன். நம்ம சொன்னோம் இல்லைங்களா n-1 மொத்தம் 1, 2, 3 இருக்குது. n-1ன்னு சொன்னோம் இல்லைங்களா. 3ன்னா 2வது பொசிஷன் அர்த்தம். 0, 1, 2 மொத்தம் 3.
ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, புரியும் பாருங்கள். பிஹெச்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ் டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு அரே ஆஃப் இனியன், காவியன், நிலானி எல்லாமே டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்கோ த ஸ்டூடெண்ட் நேம் ஆர், ஸ்டூடெண்ட் நேம் ஆர்னு பிரிண்ட் ஆகும். டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 0, 0ல் என்ன இருக்குது, இனியன், இனியன் பிரிண்ட் ஆகும். த ஸ்டூடெண்ட் நேம் ஆர் இனியன், கமா 1வது பொசிஷனில் கவின் இருக்குது, கவியன் அண்டு 2வது பொசிஷனில் நிலானி இருக்குது, 2வது பொசிஷனில் நிலானி. மொத்தம் 3, 0, 1, 2 அப்படி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் இனியன், கமா கவின், கமா நிலானி, ஃபுல் ஸ்டாப் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுல் ஸ்டாப். அதுவும் பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா, டபுள் கொட்டேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரேஸ் ஆர் எ கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டிவ் அரே ஆர் எ கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர், கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அசோசியேட்டிவ் அரே அப்படின்னா என்ன, கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பிஹெச்பிக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாக அசோசியேட்டிவ் அரேஸ் கேட்பாங்க, அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எ கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா இன் எ லீனியர் அரே. முன்ன பார்த்த மாதிரி இல்லாமல் வித் அசோசியேட்டிவ் அரேஸ் யூ கேன் ஸ்டோர் யுவர் டேட்டா இன் எ கலெக்ஷன். Store your data in a collection and assign it a unique key which you may use for referencing your data. ரொம்ப முக்கியம், இந்த லைன் எல்லாமே ரொம்ப முக்கியம். With associative arrays you can store your data in a collection and assign it a unique key. Unique key யூஸ் பண்ணிக்கலாம், which you may use for referencing your data. நம்ம ரெஃபரன்ஸுக்காக ஒரு யூனிக் கீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அசோசியேட்டிவ் அரே. ரொம்ப முக்கியம், இன்னொரு முறை படிக்கிறோம் பாருங்கள். அசோசியேட்டிவ் அரே ஆர் எ கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா இன் எ லீனியர் அரே. வித் அசோசியேட்டிவ் அரேஸ் யூ கேன் ஸ்டோர் யுவர் டேட்டா இன் எ கலெக்ஷன் அண்ட் அசைன் இட் எ யூனிக் கீ விச் யூ மே யூஸ் ஃபார் ரெஃபரன்சிங் யுவர் டேட்டா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அரே இஸ் டிஃபைன்டு. அசோசியேட்டிவ் அரேஸ் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசோசியேட்டிவ் அரேஸோட சின்டாக்ஸு அரே ஆஃப் கீ ஏரோ மார்க்கு வேல்யூ, கீ ஏரோ மார்க் வேல்யூ, கீ ஏரோ மார்க் வேல்யூ. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கீ ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் த கீ, நியூமெரிக் ஆர் ஸ்ட்ரிங் என்ன வேணால் இருக்கலாம். அந்த கீன்றது என்ன வேணால் இருக்கலாம். வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக் த வேல்யூ, நமக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஹெச்பி மார்க்ஸ் ஈக்குவல் டு, மார்க்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், ஈக்குவல் டு அரே ஆஃப் ஸ்டூடெண்ட் 1க்கு 35ன்ற மார்க்கு. இதுதான் நம்ம சொன்னோம், இங்கே படித்தோம். யூ கேன் ஸ்டோர் யுவர் டேட்டா இன் ஏ கலெக்ஷன் அண்ட் அசைன் இட் ஏ யூனிக் கீ. அதுதான் நம்ம இங்கே படித்தது. ஸ்டூடெண்ட் 1க்கு 35, ஸ்டூடெண்ட் 2க்கு 17, ஸ்டூடெண்ட் 3க்கு 43, எல்லாமே டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எக்கோ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ், ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ், ஸோ டாலர் மார்க்ஸ், இந்த மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1, இந்த மார்க்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 1க்கு என்ன மார்க்கோ அது வந்துடும். இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன். அப்போது என்ன வந்துடும், ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். அவுட்புட்டு ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ், இந்த மார்க்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 1ல் எவ்வளோ மார்க் இருக்குது, 35. அப்போது ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் 35 இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன். எக்கோ ஸ்டூடெண்ட் 2 மார்க் இஸ், மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 2ன்னு இருக்குது. ஸோ மார்க்ஸோட ஸ்டூடெண்ட் 2ல் 17 இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும், ஸ்டூடெண்ட் 2 மார்க் இஸ் 17 is not eligible for qualification. ஸோ ஸ்டூடெண்ட் 3க்கு 43 இருக்குது. அப்போ அதுக்கும் இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு மல்டி டைமென்ஷனல் அரேஸ். மல்டி டைமென்ஷனல் அரேஸ். மல்டி டைமென்ஷனல் அரே இஸ் an array containing one or more arrays. ஒன் ஆர் மோர் அரேஸ் இருந்துச்சுன்னா அது மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். PHP understands multi dimensional arrays that are 2, 3, 4, 5. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2, 3, 4, 5 or more levels deep. However, arrays more than 3 levels deep are hard to manage for most people. ஸோ 3 அரேவுக்கு மேலே இருந்தால் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எத்தனை வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, PHP நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது 3 அரேவுக்கு மேலே. ஸோ த 2, 3, 4, 5 இதெல்லாம் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம். 2 டைமென்ஷனல் அரே ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு அரே பாருங்கள், அரே ஆஃப் இனியன் 196. ஸோ இது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே, 3 இருக்குது இல்லைங்களா, அதனால் மல்டி டைமென்ஷனல் அரே. அரே கவின் 60, 59, அரே நிலானி 1313 139.
இப்போ பாருங்கள் எக்கோ ஸ்டூடெண்ட்டு 0 of 0, எக்கோ ஸ்டூடெண்ட் 0 of 0, 0 பொசிஷனில் இனியன் இருக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட் 0 of 0ல் யார் இருக்காங்க? 0 of 0ல் இனியன் இருக்காங்க. கவனிங்க, நல்லா கவனிங்கன்னா புரியும். 0 1 2 இப்படி வந்தோம்னா 0 1 2. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்னா கவினுக்கு வந்தோம்னா ஒன்றுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இனியன் 0, கவின் 1, நிலானி 2. அப்போ கவின் வந்து 1, நிலானி 2 இந்த பக்கம் பார்க்கும்போது. அப்போ இப்படி பார்க்கும்போது கவின் 1,0, 1,1, 1,2. நிலானி 2,0, 2,1, 2,2. இப்போ இனியனுக்கு வரலாம் பாருங்கள். இனியன் 0,0, 0,1, 0,2. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் 0,0ல் இனியன் தமிழ் மார்க் டாட் ஸ்டூடெண்ட் 0,1, ஸ்டூடெண்ட் 0,1, ஸ்டூடெண்ட் 0,1 100. இங்கிலீஷ் மார்க் ஸ்டூடெண்ட் 0,2, 0 0 இந்த 0 இனியன் 0, அப்போ 2 வந்து 96. அதே மாதிரி இதுக்கும் எக்கோ ஸ்டூடெண்ட் ஆஃப் 1 0 1 நம்ம என்னென்னு பார்த்தோம்? கவின் தான் 1 இல்லைங்களா? இப்படி நெடுவரிசையாக பார்க்கும்போது கவின் 1 1 0 1 0 கவின் 1 1 60 1 2 59 1 2 59. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம் பாருங்கள். 2 0 2 0னா யார்? 0 இனியன் 1 கவின் நிலானி 2. ஸோ இப்படி பார்க்கும்போது நிலானி 0 1 3 1 3 வந்து 1 1 3 9 வந்து 2 இல்லைங்களா? அப்போது 2 0ல் நிலானி, 2 1ல் 1 3 1 3, 2 2ல் 1 3 9 அந்த மாதிரி லைனாக பிரிண்ட் ஆகும். ஸோ பாயிண்ட் டு ரிமெம்பர், இன் PHP ஃபங்க்ஷன் ரெடியூஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் கோட். இன் PHP ஃபங்க்ஷன்ஸ் டீகம்போஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்டு சிம்பிளர் பீஸ். இன் PHP ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் கிளாரிட்டி ஆஃப் தி கோட். இன் PHP ஃபங்க்ஷன் ரீயூஸ் கோட். In PHP function hide information. In PHP arrays use for each looping concept. எல்லாமே ரொம்ப முக்கியம் தான், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, a function is that they are reusable if you have a task that needs to be performed a number of times. A function is an ideal solution. User defined functionனா, besides the built-in PHP functions, we can create our own functions. A function is a block of statements that can be used repeatedly in a program. System defined functions அப்படின்னா, a function is already created by system. It is reusable piece or block of code that performs a specific action. Functions can either return value when called or can simply perform an operation without returning any value. ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்குறோம், அதனால் சும்மா நான் படிச்சுட்டே போகிறேன். இன்னொரு முறை நீங்கள் படித்ததை கேளுங்க, புரியும் உங்களுக்கு. Parameterized function. PHP parameterized functions are the function with parameters or arguments. Array. An array is a special variable which can hold more than one value at a time of same type. It is a collection of homogeneous data. Associative array. Associative arrays are all arrays that use named keys that you assign to them. Indexed arrays. The index value is assigned to each array element. Multi-dimensional array. A multi-dimensional array is an array containing one or more arrays. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.